வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பிப்ரவரி மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். 2026 ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோட எண்டில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். பிப்ரவரி மாதம் ட்ராவல் பிளானில் உள்ளவங்க ஜான்லேயே எண்ட் ஆஃப் ஜானில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குளோபலாக உலகத்தில் இருக்கிற நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. மெயினாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் நான் அதை பற்றி சில டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபடி உங்கள் பிளான்லாம் நீங்கள் ஸ்கெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது வகையில் அது உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ராசி லக்னத்துடைய காம்போடு தான் பார்க்குறோம். அதுவும் வீடியோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தெளிவாக பிப்ரவரி 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். சிம்மம் ஆல்மோஸ்ட் நிறைய மாதங்கள் போன வருடம் ஃபுல்லாகவே சரியாக நான் ப்ரிடிக்ஷன் பாசிட்டிவாக ரொம்ப ஹோப் கொடுக்கல. இந்த பிப்ரவரி 2026 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வருஷ பலன் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். சிம்மம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குன்னு. பட் மந்த்லி சில டிரான்சிஷன் சம்டைம்ஸ் ஃபேவராக இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். 6th ஹவுஸில் உள்ள எல்லா கோள்களும் அப்படியே 7th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க சிம்மத்துக்கு. ஸோ சிம்மத்தை தான் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி சிம்மத்தில் கேது இருக்கார். உங்களுக்கு ஒரே ஒரு நல்ல கிரகம் எனக்கு இந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப ஆதரவானவன் என் நண்பன், எனக்கு ரொம்ப உறுதுணையாக ஒருத்தன் இருக்கான், என்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்கான், எனக்கு பணத்தை கொடுத்துட்டே இருக்கான், எனக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு தான் பண்ணுறாரு. ஸோ குரு உங்களுக்கு 11th ஹவுஸில் அந்த 11ல் உங்களுக்கு ப்ராஃபிட் கெயின் மணி சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காரு. என்ன இழந்தாலும் திரும்ப ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறாரு. குரு கொடுக்குறாரு. அவருடைய பாசிட்டிவிட்டி இன்னொரு அட்வான்டேஜாக இந்த மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் ஒன்றுனா ஷிஃப்ட் ஆகும். உதாரணத்துக்கு மகரம்லேருந்து கும்பத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. புதன் முதல்ல போயிடுவார் 4th ஆஃப் February. சுக்கிரன் 6th ஆஃப் February. சூரியன் உங்கள் ராசிநாதன் சூரியன் சிம்மத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. சூரியன் உங்கள் ராசிநாதன். சிம்ம லக்னத்தில் பிறந்தீங்க. லக்னநாதன் உங்கள் சூரியன். அவர் கரெக்டாக 13th February அவரும் ஷிஃப்ட் ஆகிடுவார். அதுக்கடுத்து 23rd February உங்களுக்கு செவ்வாய் ஷிஃப்ட் ஆகும். இப்போ செவ்வாய் பிரச்சனை இல்லை. அது 6ல் உச்சமாக இருந்தாலும் பலன் தான். 7ல் மூவ் பண்ணால் அந்த பார்வை பலம். பட் என்னென்னா எல்லாமே ராகுவோடு சேர்ந்துருக்கும். பொதுவாகவே சூரியன் சந்திரன் ராகு கேதுவோட சேராமல் இருந்தால் நல்லது. சூரியன் ஒரு ஒளி, சந்திரன் இன்னொரு ஒளி. பகல் பொழுது சூரியன், இரவு பொழுது சந்திரன். இந்த இரண்டுமே இரண்டு ஒளி கிரகங்கள் சொல்லுவோம். அது இரண்டுமே ராகுவோட சேராமல் இருக்கணும், இல்லை கேதுவோட சேராமல் இருக்கணும். பட் இந்த மாதம் எல்லாமே ராகுவோட சேர்ந்துருக்கும். ஆனால் குருவுடைய பார்வை 11ஆம் இடத்துல இருக்கிற குருவுடைய பார்வை அது மேலே விழும். ஸோ ஒரு பக்கம் அது ஒரு தோஷம், இல்லை அது ஒரு குழப்பம்னு எடுத்தாலும் கூட பார்வை என்ன பண்ணுது, அதை வெளிச்சத்தை கொண்டு வருது, நிவர்த்தி செய்யுது. ஸோ ஒரு நிவர்த்தி அடைகிற பலன் அந்த இடத்துல உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போ சிம்மத்துக்கு நிறைய நல்ல பலன் நடக்குமா அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்ததுன்னா அட்லீஸ்ட் கெட்ட பலன் நடக்காமல் தடுக்கும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கரியர் அண்ட் ஃபினான்ஷியல் பிளான் சுக்கிரன் ராகுவோட சேர்றாரு. குழப்பம் வரும். ஒன்றை மாற்றலாமா வேண்டாமா, வேலை இழந்துட்டோமே சரி பண்ணிக்கலாமா முடியாதா, திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா, பிஸ்னஸ் பண்ணலாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, குழப்பம் வரும். அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பிப்ரவரி மாதத்தை ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள், ஒரு வேலை இருக்குது, ஒரு தொழில் இருக்குது, ஒரு வருமானம் இருக்குது, ஒரு பதவி இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்குது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதே ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. ஏன்னா பார்வை நல்லா இருக்குது. வெறும் ராகுவோட சேரும்போது சில மனக்குழப்பம், திடீர்னு மன மாற்றம் தான் வரும். பட் விதியில் எதுவும் பெருசாக மாற்றத்தை கொண்டு வரல. அப்படியே கொஞ்சம் அமைதியாக போனால் அதை சரி பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். குடும்பம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் 8ஆம் இடத்துல கரெக்டாக சனி இருக்குது. குரு என்னதான் 11ல் இருந்தாலும் திருமண ஏற்பாடு செய்யலாம், வரன் அமையலாம், பொருத்தம் ஏற்படலாம். பட் 8ஆம் இடத்துல சனி இருக்குது. அது அந்த மாங்கல்ய பலனை கொண்டு வந்துருமா, அது நிம்மதியாக நடத்த விடுவான தடை ஏற்படுத்தும். ஸோ அந்த தடைகள்லாம் மீறி தான் நீங்கள் அதை செய்யணும். அதுக்கு உங்கள் முயற்சியும் அதிகமாக இருக்கணும், கடவுளுடைய அனுகிரகமும் அதிகமாக இருக்கணும். அந்த பிரார்த்தனையும் உங்களுடைய சின்சியரான பிரார்த்தனையும் கண்டிப்பாக சேர்ந்து இருந்தால் அந்த பலன்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2026 February பலவிதமான சிந்தனைகளும் பலவிதமான எண்ணங்களும் ஒன்றாவே நிற்கும். ஒரே நபர் 5 விஷயத்தை பண்ணுறதுக்கு தயாராகிற மாதிரி நிற்கும்.
பட் ஆலோசனை பெற்று செய்யுங்க. அதை வந்து நீங்கள் வேகத்தை இழந்து ஒரு அவசரத்தில் வந்து நீங்கள் வந்து அறிவை இழந்து செய்ய வேண்டாம். நல்ல ஆலோசனை பெற்று செய்கிறது நல்லது. ஸோ சிம்மம் 2026 பிப்ரவரியில் பெண்கள் இல்லத்தரசிகள் பாரமான ரொம்ப ஒரு சுமையான ஒரு காலம்தான், நான் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். மெயினாக வந்து ஹெல்த் வந்து கண்டிப்பாக நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா 8th ஹவுஸில் சனி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வயிறு, அடிவயிறு, இடுப்பு சம்மந்தப்பட்டது, முட்டு, ஜாயின்ட் சம்மந்தப்பட்ட பெயின், ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறது வந்து பல காரணங்கள் இருக்கலாம். ஃபேமிலியால் வரலாம், ஒர்க்கால் வரலாம், டிஃபால்ட்டாக உங்கள் ஹெல்த்தால் வரலாம், உங்களுடைய எண்ணங்களால் வரலாம், ஓவர் திங்கிங்கால் வரலாம், இல்லை நீங்கள் நினச்ச பிளான் படி எதுவுமே நடக்காதனால வரலாம். பட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது யார் கொடுக்குறாரு? உங்களுக்கு சனி தான் 8th ஹவுஸில் கொடுக்குறாரு. என்ன நடந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ நிறைவேறாத மாதிரியே தோணும். அதுதான் சிம்மத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மைண்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி மெடிடேஷன் பண்ணணும். ஸோ ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு மைண்டை கொண்டு வரணும். ஒரு பக்கம் எமோஷன்ஸ் இருக்கும், ஒரு பக்கம் நாலேஜ் இருக்கும், ஒரு பக்கம் விஷஸ் இருக்கும், ஒரு பக்கம் நிறைய ஆசைகளோடு இருப்பீங்க. இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல அப்படியே ஒரு ஜீரோவில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ஜீரோ ஆகிடும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுங்கள். ஹெல்த்து, ஆரோக்கிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா சிம்மம் கண்டிப்பாக இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த வருடம் முழுக்கவே டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரைவ் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறீங்க, பலமான பாரமான பொருளை வந்து நீங்கள் சுமக்கிறீங்க, லிஃப்ட் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஜிம், யோகா, ஸ்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஏன்னா அந்த 8th ஹவுஸில் சனி வந்து எந்த மந்த் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாரேன்னு சொல்ல முடியாது. பர்டிகுலராக பிப்ரவரியில் க்ளோஸாக இருக்காங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன், செவ்வாய், புதன், குரு அண்டு சனி ரொம்ப க்ளோஸாக வருவாங்க. எல்லாம் பக்கத்து இருப்பாங்க. இதில் இன்னும் அடுத்த மாதமும் எல்லாம் சனியோட ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. இப்போ ராகுவோட சேர்ந்துருக்காங்கன்னா அடுத்து சனியோட சேருவாங்க. ஸோ இவங்களாம் மாதந்தோறும் நகரக்கூடியவங்க, மந்த்லி பிளான்ஸ். ஸோ அதனால் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ட்ராவல் பிளான்லேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கவனமாக முடிவெடுக்க வேண்டிய மாதம் பிப்ரவரி 2026 சிம்மம். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. குறிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் அட்வைஸ் தான் நான் கொடுக்குறேன். 8th ஹவுஸில் சனி இருக்கிறதுனால அசையாத சொத்து வாங்கும் பொழுது நல்லா பேப்பர்லாம் செக் பண்ணி தரவாக பார்த்து வாங்குங்க. மெயினாக வாஸ்து தோஷம் இல்லாத பார்த்து வாங்குங்க. போகிற இடம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கணும்னா அதோடைய வெஸ்ட் டைரக்ஷன், ஏன்னா சனி 8th ஹவுஸில் இருந்தால் வெஸ்ட் டைரக்ஷனில், சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்து வாங்குங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வந்து சொல்லும் போது எனக்கும் தெரியுது இது வந்து மாதம் வந்து உங்களுக்கு எப்போயுமே ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரியே இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி டிரான்சிஷன் இருக்குது. நல்ல டைம் வரும்போது டெஃபினட்டாக நான் பாசிட்டிவாக சொல்லுவேன். ஹோப்ஃபுல்லி நல்லபடியாக நடக்கட்டும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் அந்த ராசியுடைய பலனை பார்த்துருங்க. மேஷம் அப்படின்னா மேஷ ராசி, மேஷ லக்னம். ரிஷபம் அப்படின்னா ரிஷப ராசி, ரிஷப லக்னம். அதாவது நீங்கள் ரிஷப லக்னத்தை சேர்ந்தீங்கன்னா ரிஷப ராசியோட பலனை பார்த்து புரிஞ்சிங்க. லக்ன அடிப்படையில் தான் உங்களுடைய விதி வேலை செய்யும். அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி கால்குலேஷன் எல்லாமே வேலை செய்யும். ராசி என்பது பியூர்லி உங்கள் எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஃபிசிக்கல் கேர், அதாவது உங்கள் உடலால் ஏற்படக்கூடிய பலன்கள். உடலில் நோய் வந்திருக்கு, வருத்தம் வந்திருக்கு, இந்த உடல் என்ன அனுபவிக்க போகுது, மனசு எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்கள் ராசி சம்மந்தப்பட்டது. உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய உயிர். சில பேருக்கு ராசி வந்து டாமினேட் பண்ணுற லக்னத்தை விட அது அவங்க பர்த் சார்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை முதல்ல பார்த்துங்க. ஹாரோஸ்கோப் சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸ், நியூமராலஜி, வாஸ்து, ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் கிளிப் சர்வீஸ்லேருந்து எல்லாமே, மேரேஜ் மேட்சிங், இதெல்லாம் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கன்னா வந்துடும். அண்ட் எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த டிஸ்பிளேல தெரிய நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களோட டீம் நம்பர்ஸ். அதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் ஜென்யூனாக உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சில விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2026 பொறுத்தவரைக்கும் நான் ட்ராவல் பற்றி நிறைய விஷயம் சொன்னேன். இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து குளோபலாக நம்ம வந்து பார்க்கும்போது 2026 உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்றத சிலது அப்சர்வ் பண்ணியிருக்கோம். 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல வந்து புதன் வந்து உங்களுக்கு ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆவார். பிப்ரவரியில் 4th of February புதன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிட்டார்னா இது வந்து கல்வி, இந்த ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அதிரடியான மாற்றத்தை திடீர்னு கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். ராகுவோடு சேரும்போது வெறும் நன்மை மட்டும் தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. தீமையும் நடக்கலாம், நன்மையும் நடக்கலாம். அது அவங்கவுங்களுடைய அந்த நாட்டுடைய அது சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட அவங்களுடைய அந்த பாலிசி ரிலேட்டடாக இருக்குது. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ராகு யோகக்காரனாக இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேவராக வரப்போகுது, யோகக்காரனாக இல்லாத போது அது அன்ஃபேவராக வரப்போகுதுன்றது தான் இங்கே பாயிண்ட் பண்ணுறேன் நான்.
அது பேர்த் சார்ட்டை பார்த்தா தான் தெரியும். அடுத்தது வந்து சுக்ரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகிறார் 6th of February. ஸோ சுக்ரன் தான் வந்து வேர்ல்டு வைட் ட்ராவல், இப்போ வந்து ஒரு டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், மீடியா சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்து சுக்ரன் ராகு அப்படின்னு வந்துட்டாக்கா நமக்கு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. சுக்ரன் ராகு வந்து வெல்த்து, மணி, சடன் லக்கு, சடன் ஜாக்பாட், டைமண்ட்ஸ் ரிலேட்டடு, குறிப்பாக பெண்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சுக்ரன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி இந்த ஃபெப்ரவரியில் இருக்குது. இதுவும் நான் உங்களுக்கு அலர்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து சூரியன் வந்து பவர் அண்ட் நாலேஜ். ஸோ பவர்ஃபுல் பீப்புள் லைக் வந்து ஒரு நாட்டுடைய தலைமை, ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னு சொன்னால் அது சூரியன் சம்மந்தப்பட்டது. அது வந்து எக்ஸாக்டாக 13th February சூரியன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போது. அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்திருக்கு. ஆல்ரெடி சிம்மமில் கேது இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது குளோபலாகவே ஏதோ சில கோபதாபங்கள், சில 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 என்ன சொல்லுவாங்க, அந்த கோபத்தை வரக்கூடிய பிரச்சனைகள், கொஞ்சம் குழப்பங்கள், ஈகோ, இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு போர் மாதிரி, ஒரு சண்டை, சச்சரவுகள், ஈகோ, நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நிறைய தெரியுது. ஸோ அதனால் குளோபலாக ஒரு நாடு விட்டு வேறு நாடு ஜாபுக்காக, டூருக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்த விஷயம் மார்ஸ், செவ்வாய் வந்து 23rd February அவரும் போய் ஆட் ஆகிடுவார். இடையில சந்திரன் ஆட் ஆகிருப்பாருங்க 13th to 17th. அகைன் 23rd செவ்வாய். இப்போ என்னென்னா சூரியன், புதன், சுக்ரன், செவ்வாய், ராகு. ஸோ இப்படி அந்த 5 பிளானட் கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும்போது அது செவ்வாய் நம்ம எடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து இராணுவம், செவ்வாய் தான் மருத்துவர்கள். ஸோ சூரியன்னா உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் பீப்புள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு எடுத்துக்கலாம். செவ்வாய்னா இராணுவம் எடுத்துக்கலாம், காவல் எடுத்துக்கலாம், மருத்துவம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது February மாதம் உலகம் முழுக்கவே ஏதோ நிறைய பாலிசிஸில் வந்து சேஞ்சஸ் வரலாம். குளோபலாக நிறைய விஷயங்கள் அதிரடியாக மாறலாம். ஏற்ற இறக்கங்கள் சடனாக வந்து கரன்சியில் கூட சில ஏற்ற இறக்கங்கள் தெரியலாம். அதில் கோல்டும் ஒரு முக்கியமான இடத்த பெறப்போகுது. சந்திரனா சில்வரும் இடம் பெறப்போகுது. ஸ்டாக் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் என்ன வேணால் குளோபலாக சடனாக சேஞ்சஸ் ஆகுது. ஒரு பக்கம் ஒரு வீக்கம் மாதிரி அப்படியே பூம் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு பக்கம் அது அதிரடியாக கீழே நிறைய விஷயங்கள் குறையிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு 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 ஈகோவோட ஒரு பவர்ஃபுல் பீப்புளுடைய ஒரு போராட்டம், சச்சரவுகள், நானா நீயாங்கிற ஒரு கிளாஷ் அந்த மாதிரி நிறைய தெரியறதுனால உலகம் முழுக்க இருக்கிறவங்க உங்களுடைய திட்டங்களை கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸாக அது பண்ணணுன்றதுக்காக நான் இதை வந்து வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் இந்த தசாபுக்தி நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குன்னா நத்திங் டு வரி. யாருக்கெல்லாம் ஒருவேளை அந்த காலம், நேரம், ஒரு ராசியோடைய பலனில் சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு, பேர்த் சார்ட்லேயே அந்த 8th house கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, பேர்த் சார்ட்லேயே ஃபைனான்ஷியல் ஏரியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ பேர்த் சார்ட்லேயே வந்து சில புக்திகள் இப்போ நல்லா நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாரையும் வந்து பயன்படுத்துறதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வந்து ஏதாவது ஒரு கவலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. நடக்கக்கூடிய டிரான்சிஷனில் நான் அப்சர்வ் பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்பிக்கை உடையவர்கள், இதை பற்றின புரிதல் உடையவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. இதில் நம்பிக்கையும் இல்லை, புரிதல் இல்லை, அதை பற்றி பெருசாக இது இல்லைன்னா விட்டுடுங்க, அதை ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எனக்கு தோண்டியதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டோட்டல் வீடியோலேயே நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். February மாதம் ஒன்று என்னால் செய்ய முடிஞ்சது நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு அமைதியும், ஒரு சமாதானமும், ஒரு கருணையும் ஏற்படணும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும். ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள காப்பாற்றணும். வாழ்த்துக்கள்.